கர்நாடகால சில முக்கியமான முடிவுகள் அரசால் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, என்னை போன்ற சோசியல் மீடியால தகவல்கள் சொல்றவங்களுக்கு தான் அது முக்கியமா. புதுசா ஒரு பில் கொண்டு வந்து அது என்ன அப்படின்னா, கர்நாடகா மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக் நியூஸ் ப்ரோஹிபிஷன் பில் 2025. சரி, இது என்ன அப்படின்னாக்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, தகவல்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பொய்யான தகவல்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, பாரத பிரதமர் பாகிஸ்தான் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டு செய்தி போட்டாங்க. அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. உடனே கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, பாரத பிரதமர் தனி நபர் நரேந்திர மோடி அப்படின்னா நீங்க தாக்குதல் செய்யுங்க, அதை பத்தி கவலை. ஆனா நீங்க பிரதம மந்திரிய, ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரிய அந்த போஸ்ட நீங்க அவமரியாதை செஞ்சு பாகிஸ்தான் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி போஸ்டிங் போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். அந்த மாதிரி அதுல இப்ப பெயில் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லியாச்சு. அதெல்லாம் கிடையாது, இது மிக மிக கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் போட்டுடுறாங்க. இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிடுறாங்க. கரெக்ட். அதனால இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து, இன்னொன்னு என்ன அப்படின்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சாதாரணமா எந்த செய்தி போட்டாலுமே அதை உடனே இது எதிரான செய்தி, பொய்யான செய்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இந்த பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னென்ன அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோசியல் மீடியா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டில 6 மெம்பர் இருப்பாங்க. அவங்க தான் முறைப்படுத்துவாங்க. இந்த யூடியூபோ இல்ல வாட்ஸ்அப்போ, ட்விட்டர், எக்ஸ் தளமோ, இன்ஸ்டா எவ்வளவோ இருக்கு, அது எல்லாத்துலயும் அவங்க நெறிப்படுத்துறது, முறைப்படுத்துறது. இதுக்கு அந்த கமிட்டியில மொத்தம் 6 பேர். இது தவிர ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற கோர்ட்ஸ் போனாக்க காலதாமதம் ஆகும். ஸ்பெஷல் கோர்ட், இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி பவர் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். எந்த மாதிரி தண்டனைனா, 2 வருடத்திலிருந்து 7 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுல சாத்தியக்கூறுகள், குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதை தவிர அபராதம் விதிக்கக்கூடும். அந்த அந்த பவரையும் கொடுத்திருக்காங்க கோர்ட்டுக்கு, ஸ்பெஷல் கோர்ட்டு. எப்படிப்பட்ட அபராதம்? ஜெயில் தண்டனை 2லிருந்து 7 வருடம். அபராதம் எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு, அதாவது நீங்க கோர்ட்ல உங்களோட பேர்ல கேஸ் போட்டு குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆன பிறகு நீங்க கோர்ட்டுக்கு வராம இல்லாத அவமரியாதை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு அபராதம். இதனுடைய மேக்சிமம் எவ்வளவுனா 25 லட்சம் அப்படின்னு வச்சிருக்காங்க. 100 நாள் நீங்க வரல அப்படின்னா 25 லட்சம். சார் 101வது நாள்னா அப்பயும் 25 லட்சம் தான். அந்த மாதிரி ஒரு ஹையர் கேப் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் இல்லையா, அதுவும் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி 2 மிக முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லக்கூடியத கோர்ட்டுக்கு அரசு இந்த பில் மூலமாக கொடுத்திருக்கு. இந்த பில் மூலமாக, அதாவது கர்நாடகா மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக் நியூஸ் ப்ரோஹிபிஷன் பில் 2025, இது பாரதிய நியாய சன்ஹிதா BNS அதனுடைய இணைக்கப்பட்டது மூலமா என்னாக்கும், அதுல இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இது நான் பெயிலபிள். என்ன இதுக்கு உங்களுக்கு இது கிடைக்காது, ஜாமீன் கிடைக்காது, நீங்க வெளியே வர முடியாது. குற்றம் அப்படின்னு சொன்னாலே உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் போதோ இல்ல மற்ற சமயத்தின் போதோ நீங்க வெளியில வர முடியாது. நான் பெயிலபிள், ஆனா காக்னிசன்ஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதை பத்தி எல்லாம் நீங்க தவறா சொல்லக்கூடாதுன்னா, குறிப்பா அவங்க ஒரு சில கைட்லைன்ஸ் மாதிரி சில ஏரியாவை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சயின்ஸ், அதை பத்தி தவறான பரப்புரை இருக்கு. சயின்ஸ்னா எல்லாமே கவர் ஆகுது. நல்லா கவனிங்க. இது சயின்ஸ் அப்படிங்கறதே ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம். அதுக்கு கீழே பிசிக்ஸ் வரலாம், ஹிஸ்டரி வரலாம், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வரலாம், பயாலஜி வரலாம், என்ன வேணா, மருத்துவம் என்ன வேணா வரலாம். அதை பத்தி தவறான செய்திகளோ இல்ல வதந்திகளோ போட்டா அவுட். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு அப்புறமா ஹிஸ்டரி, இல்ல அந்த காலத்துல அந்த ஹிஸ்டரி இருந்தது, ஹிஸ்டாரிக்கலா நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன், எல்லாம் பொய்யா இருந்ததுன்னா மாட்டிப்பேங்க. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது மதம் சார்ந்த பதிவுகள். அதுல வதந்திகளோ எதுவோ இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மதம் சார்ந்த பதிவுகளுக்கு அந்த மதத்தினுடைய சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்து முன்வைக்கிறது தான் உண்மைன்னு ஆயிட்டா அது பிரச்சனை ஆயிடும். அந்த மத நூல்கள்ல இருக்கிறத எடுத்து சொல்லும் போதே உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அடுத்து அது மதம், அதுக்கப்புறம் பிலாசபி, தத்துவங்கள், அதை பத்தி சொல்றேன். இதுக்கு அடுத்ததா இன்னொரு இடம், முக்கியமான இடம், லிட்ரேச்சர், இலக்கியம், அது மாதிரிலாம். அதை பத்தி பேசும்போது நீங்க தவறான செய்திகளையோ வதந்திகளையோ சொல்லக்கூடாது. இலக்கியத்தை திரிச்சு பேசக்கூடாது. சில பேர்லாம் எழுதி வச்சு படிக்கும் போதே தப்பா படிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களாம் இலக்கியவாதிகள். அந்த மாதிரி சில பேர் இலக்கியத்தையே மாத்திடுறாங்க, கம்ப்ளீட்டா திரிச்சு மாத்திடுறாங்க, தனக்கு வசதியா அதை மாத்தி சொல்றாங்க.
அந்த மாதிரி இல்லாமல் நடக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இந்த இலக்கியம், லிட்ரேச்சர் மற்றும் ரிலிஜன் இருக்கு இல்லையா, அந்த பிலாசபி, இதை மூணையுமே பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரே ஒரு சந்தேகத்துக்காக நான் சொல்றேன். நம் நாடு சாராத சில மதங்கள் இருக்கு, வெளியே இருந்து வந்து. இப்ப அந்த மதத்துக்காரர்கள்லாம் பலதையும் மாத்தி 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 பேசுறாங்க. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மதத்தை பத்தி தவறான தகவல்களை சொல்றாங்க. அதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இது எல்லாமே தப்பு அப்படின்னு. அப்ப அதெல்லாம் வதந்தி மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார்களா மாட்டார்களா? இதுதான் எனக்கு தெரிய வேண்டிய முக்கியமான. நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். என்னால சில விஷயங்கள் வெளிப்படையா பேச முடியல, பட் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மதத்தை பத்தி குறை கூறி பல வதந்திகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க இதுல தண்டிக்கப்படுவார்களா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி. சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்க மல்லிகார்ஜுன கர்கே காங்கிரஸ் தலைவர், அவருடைய மகன் கர்நாடக அரசுல மினிஸ்டரா இருக்காரு, பிரியங்க் கர்கே. அவர் RSS பேன் பண்ணணுங்கிறார். இப்ப இதை எந்த விதத்துல சேர்க்கிறது அப்படிங்கிறது தெரியல. RSS பேன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. நாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் RSS பேன் பண்ணுவோம். RSSக்கு கிளீன் சிட் கொடுத்தாச்சு சுப்ரீம் கோர்ட். அதையும் மீறி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் மேல, RSS மேல பல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கு காங்கிரஸ். ஆனா சுப்ரீம் கோர்ட் இனிமே RSS பத்தி ஏதாவது குற்றம் சொன்னாக்க நீங்க தண்டனைக்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு. ஆனா தண்டனைக்கு உள்ளாக மாட்டேங்கிறாங்க. அது தண்டனை அறிவித்தாலும் அவங்க அந்த தண்டனையை அனுபவிக்கிறது கிடையாது. எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, இது இதனுடைய தொடர்பு இல்லாது ஆனா ஒரு மாதிரியான செய்தி தான். ஒரு போலீஸ் ஆபீசர் பப்ளிக்ல கர்நாடக முதல் மந்திரி அவரை மிகவும் கேவலமாக, மரியாதை குறைவாக நடத்தி விட்டார். அதை ஓப்பனா அவரை கிட்டத்தட்ட அடிக்க போயிருக்காரு. அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி போட்டோல எல்லாம் தெரியுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு. பப்ளிக்ல, பொது வெளியில என்ன அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த போலீஸ் ஆபீசர் ரிசைன் பண்ணிட்டார். காரணத்தையும் அதுல எழுதியிருக்கிறார். இந்த மாதிரிலாம் நான் ரிசைன் பண்றேன். நாராயணன் பாராமணி பி. எந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்பேற்பட்ட போலீஸ், அவங்கள வெறும் காவல்துறை எல்லாம் தன்னுடைய அடிமை மாதிரி, வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள்லாம். இங்க என்னன்னா காவல்துறை முதல் மந்திரி மன்னிப்பு கேட்கிற லெவலுக்கு வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஆட்சி நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, வெறும் ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும் போறாது. கொள்கை ரீதியான மாற்றமும் சித்தாந்த ரீதியான மாற்றமும் வந்தா தான் மாறுதல் வரும். அப்படி இல்லைன்னா இது இப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.